நம்ம புடலங்காய் பொரியல் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், புடலங்காய் வந்து பொடி பொடியாக நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்ம மேல் தோல் வந்து கொஞ்சம் பசுறு வாசனை வரும் ஒரு மாதிரி. இந்த தோலை வந்து அதனால் உப்பு மஞ்சத்தூள் போட்டு பிசறணும். அப்படி இல்லைன்னா தோலை எடுத்துருங்க. அதை நம்ம வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு பிசறி வச்சிட போகிறோம். கல் உப்பு வந்தால் ஓகே, நான் தூள் உப்பு தான் போடுறேன். இதை நல்லா கொஞ்சம் பிசறி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிசறி வச்சிங்கன்னா அதில் இருக்கிற அந்த தோலில் இருக்கிற அந்த பசுறு அதெல்லாம் வந்துடும். அது இது நல்லா கொஞ்சம் 5 நிமிஷம் ஆனோடனே இதில் வந்து லைட்டாக தண்ணி வரும். அதை நம்ம அலம்பி எடுத்துட வேண்டியது தான். இதை வானலில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் வதங்கிடுது. இது பாருங்கள், நம்ம அலம்பி எடுத்துட்டோம். இது வந்து நம்ம கொல்லியில் பறிச்சது. இது ஃப்ரெஷ்ஷாக மருந்தடிக்காத புடலங்காய். எவ்வளோ பச்சை பசைன்னு இருக்குது பாருங்கள். இதை நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதை வேக வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம புடலங்காய் போட்டுற வரைக்கும் இதுக்கு வேண்டிய கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பு இதை போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கணும். இங்கே பாருங்கள், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பொரியல் முடிஞ்சிடுச்சு. இது நல்ல நீர் சத்து கொண்டது. இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.